கொஞ்சம் தேன் வந்து தினசரி சாப்பிடுறது வந்து இன்றைக்கு நேற்று இல்ல, நம்ம அதை வந்து கிட்டத்தட்ட 3000 வருஷமா நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற விஷயம். ஜீவிகான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, புத்தருடைய மருத்துவராக இருந்தவங்க. அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? ஒரு இருக்கிற பானங்கள்ல மிகச்சிறப்பான பானங்கள்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. அந்த பானங்கள்ல அவர் சொல்றது நீர்த்த தேன். தேனை எடுத்து 100 ml தண்ணியில கலந்து, இப்ப நிறைய பேர் வெயிட் குறைக்கிறதுக்கெல்லாம் வெது வெதுப்பான தண்ணியில வெந்நியை கலக்கிறது, இந்த பழக்கம் இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல, 3000 வருஷமா இருக்கு. தேனை தண்ணீரில் கலந்து குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் பல நெடுங்காலமா உள்ளது. தினசரி எடுத்துக்கொள்ளலாம். தேனை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்பெல்லாம் இனிப்பு ஆசைப்படுதுங்களோ அப்ப நாக்குல தடை விடலாம். ஒரு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சின்ன பிள்ளைல சாப்பிட்டா தப்பு இல்லை. சக்கரை வியாதி இருக்கிறவங்க தேன் வேண்டாம். சக்கரை வியாதி நல்ல கட்டுப்பாடு வந்ததுக்கு அப்புறம் எப்போது குறைவாக எடுத்துக்கிட்டா பெருசா தீங்கு வராது. ஆனா சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு முன்னாடி தேனை நம்ம, ஏன்னா சர்க்கரையும் ஒரு கூட்டு, தேனும் ஒரு கூட்டு சர்க்கரை, அது உள்ள போய் குளுக்கோஸ் லோட வந்து கூட்டதான் செய்யும். அதனால அவங்க தவிர்க்கலாம். மற்ற எல்லோரும் தேனை வந்து மிகப்பெரிய அளவுல எடுத்துக்கொள்ளலாம். தேன் வந்து வெறுமன இனிப்பு மட்டும் கிடையாது. அதுல இருக்கக்கூடிய நொதிகள், அதுல இருக்கக்கூடிய மகரந்த கூறுகள், அதுல இருக்கக்கூடிய பல்வேறு கனிமங்கள் பத்தி உலகத்துல ஏகப்பட்ட ஆராய்ச்சி நடந்திருக்கு. ஒரு சாதாரண ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டில இருந்து ஆரம்பிச்சு கேன்சருக்கான இம்யூனிட்டி வரைக்கும் தேன்ல வந்து பயன் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுக்காக ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டா உங்களுக்கு ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா போயிருமான்னா கேட்கக்கூடாது. தேனை சின்ன வயதுல இருந்து எடுத்து வரும்போது நம்ம புற்றுக்கான தாக்கத்தில் இருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்புகள் மற்றவர்களை காட்டிலும் நமக்கு அதிகம்.